ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athiradi டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி பார்க்க போகிறது ஆரஞ்சு பழ தோலை வச்சு எப்படி சூப்பரான பவுடர் மற்றும் அதுக்கான ரெமெடி எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். இது மூலமாக ஃபேஸை நல்லா பிரைட்டாகவும் வச்சுக்கலாம். பல டிப்ஸும் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சாப்பிடக்கூடிய ஆரஞ்சு பழத்தில் எந்த அளவுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாகவே ஆரஞ்சு பழ தோல்லையும் ஃபேஸுக்கான பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குதுங்க. நீங்கள் ஆரஞ்சு பழத்தோலை இனிமேல் வேஸ்ட் பண்ணாமல் அது இப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 3 to 4 பழத்தோல் ஆரஞ்சு பழத்தோலை நைஸாக கட் பண்ணி வெயிலில் காய வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெயிலில் 3 to 4 நாட்கள் வரை வெயிலில் காய வச்சுக்கோங்க. காய வச்சு இப்படி நான் பொடியாக நல்லா பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அதை வச்சு தான் சூப்பரான ரெமெடி பண்ண போகிறோம். இப்போ ஆரஞ்சு பழத்தோலோட பொடி நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ ரெமெடி பார்த்தலாம். ஒரு க்ளீன் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ரெடி பண்ணி வச்சுருக்க ஆரஞ்சு பவுடரையும் சேர்த்துக்கோங்க, அதாவது பழத்தோலோட பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஆண்களாக இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இப்போ ரோஸ் வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதாவது மிக்சிங் பேஸ்ட் பக்குவத்தில் வர தகுந்தாப்பில் நீங்கள் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கர்டு, அதாவது தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபேஸ் நல்லா மாய்ஸ்சரைஸாக இருக்கிறதுக்காக தேன் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ பேஸ்ட் பக்குவத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பக்குவத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் டு நெக் வரையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. தொடர்ந்து 1 வாரம் வரை நீ செஞ்சுட்டு வரலாம். ஆரஞ்சு பழத்தோலில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. பரு இல்லாமல் ஆக்குது, பிரைட் ஸ்கின் ஆக்குது, பிளாக் ஹெட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுது, நம்ம ஃபேஸில் உள்ள இறந்த செல்லை அப்படியே ரிமூவ் பண்ணுதுங்க. 15 நிமிஷம் நல்லா ட்ரை ஆன பிறகு கோல்ட் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. பண்ணி நீங்கள் கண்ணாடியில் பார்த்தா நல்லா பிரைட்டாக இருக்கிறத அப்போவே நீங்கள் பார்க்கலாங்க. இன்னும் ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்சு பழத்தோலை கொண்டு எப்படி பவுடர் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் சூப்பரான பிரைட் அண்ட் ஸ்கின்கான ரெமடியும் பார்த்தோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி உங்கள் ஸ்கின் இருந்துச்சுன்னு உங்கள் அனுபவத்தை நம்ம சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இனி ஆரஞ்சு பழத்தோலை வேஸ்ட் பண்ணாமல் பவுடர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.